வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன ஓவரா பேசுற? நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன ஓவரா பேசுற? இவ்வளவு பிரச்சனை நடக்குது, நீங்களும் எனக்கு சப்போட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. மாமா, நீங்களாவது ஒரு வார்த்தை பேசுனீங்களா? புரியுது மாமா, நான் எதுவும் இல்லாம வீட்டை விட்டு ஓடி வந்தவல்ல. எனக்கு இந்த மரியாதை தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வல்ல அண்ணனும் ஏன் அண்ணனும் வார்த்தையா பேசினதை விட நீங்க 2 பேரும் அமைதியா இருக்கிறதுக்கும் சொன்ன வார்த்தைய ஏத்துக்கிட்டதுக்கு சமம். ஐயோ இல்லம்மா, நீங்க எல்லாரும் இப்படி நடந்துகிட்டத வச்சு எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் என்ன மரியாதை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இனி உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் எந்த தப்பும் பண்ணல, ஆனாலும் என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த குடும்பத்துக்கு வரும்போது என் வீட்டுக்காரர் நம்புறதை விட நான் உங்களை தான் நம்பினார். நீங்க இருக்கீங்க, என் அண்ணன் இருக்காரு, என்ன பாத்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா யாருமே இல்லைன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. நான் தப்பு பண்ணலன்னு உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் புரிய வரும். நான் புரிய வைப்பேன். என்னை எப்படி நிரூபிக்கிறதுன்னு புரியல. என்ன படிச்சிருங்க. அமுதா அமுதா அமுதா, கபிலன் கூப்பிடுங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அவ? தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பெருசாக்காதீங்க. ஐயோ சத்தியமா என்னால முடியல. மாப்பிள்ளை, ஹேய், இப்ப நீ ஓகேவா? எதுக்கு இப்படி அழுது உடம்ப கெடுத்துக்கிற அமுதா? அழாம எப்படி மாமா எல்லாரையும் நம்ப வைக்க முடியும்? நம்ம பிளான் படி எல்லாமே நடந்துகிட்டு இருந்தாலும் என் அண்ணன் இது வரைக்கும் என்ன சந்தேகமே பட்டதில்லை. ஆனா அவரே சந்தேகப்படுற அளவுக்கு புனிதா என் அண்ணன் கிட்ட இருந்து எப்படி தள்ளி வச்சிட்டான்னு பாத்தீங்கல்ல? ஹேய், முதல்ல நீ அழுகிறத நிறுத்து. இது எல்லாம் அவ பண்ற ட்விஸ்ட் தான். எனக்கு கூட தான் என் அப்பா அம்மா கிட்ட இருந்து தள்ளி வச்சிருக்கா. புரியுது மாமா, இனி புனிதா எந்த விஷயத்துல ஜெயிக்க கூடாது. அதான நம்ம ஆசையே. அதுக்கு முன்னாடி நீ ஆயிரத்தை நிப்பாட்டு. முதல்ல ஒரு சூப் ஆர்டர் பண்ணுங்க மாமா. கத்தி கத்தி தொண்டையெல்லாம் வலிக்குது. நடந்தது எல்லாம் நம்ம பிளானா இருந்தாலும் உன் அண்ணன் மேல எனக்கு கோவம் வருது. என் அண்ணன் அப்படி இப்படின்னு சொன்ன, இதான் உங்க அண்ணன் லட்சணமா? என் அண்ணன் ரொம்ப நல்லவரு தான். எல்லாம் உங்க அக்கா வந்துதான் எங்க அண்ணன் இந்த அளவுக்கு மாத்திருக்காங்க. ஹேய், அவளை என் அக்கான்லாம் சொல்லாத. சரி சொல்லல மாமா. என்ன பாருங்க, எதுக்குமே இப்படி கோவப்படுறீங்க? சரி ஓகே. அமுதா, யாருமா நீ? இப்படி நடிக்கிற? நீ அழறத பார்த்து எனக்கே அழகு வந்துருச்சுன்னா பாரு. நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. இவ பத்த வச்ச நெருப்புல புனிதா ஆடி போயிருப்பா. சரவணன் மாமா வீட்டுக்கு நீ போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, இதை என் அண்ணன் எப்படி கண்டுபிடிச்சா? உங்க அக்கா வல்லவ அண்ணன் என்ன கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு என் மேல டவுட் இருக்குன்னு எனக்கு தெரியும்.
அதுக்கு தான் தூண்டி விட்டு பேச வச்சேன். ஏய் வல்லவ மாம்ச நீ தூண்டி விட்டியா? பின்ன வல்லவ அண்ணனுக்கு எவ்வளவு தூரம் விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியணும்ல. அப்பதான் அடுத்த பிளான பக்காவா போட முடியும். ஆனா வல்லவ அண்ணன் நிஜமாவே எனக்கு டஃப் கொடுக்கறாரு. அவரு இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. இனி நம்ம கவனமா இருக்கணும். அவரை இவ்வளவு தூரம் பெருசா எடுத்துக்கிட்டு எதுக்கு நீ பண்ணாத தப்பெல்லாம் உன் தலையில எடுத்து போட்டுக்கிற? நானும் அதை தான் கேட்கணும்னு நினைச்சேன். நீ தான் எல்லாத்தையும் பண்ணனு எதுக்கு எல்லார்கிட்டயும் சொன்ன? உண்மையை சொல்ற மாதிரி சொன்னா அது எப்படி பொய்யா மாறும்னு எனக்கு தெரியாதா? அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். இனிமே இதெல்லாம் நான் தான் பண்றேன்னு யார் சொன்னாலும் வீட்ல இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்க. அப்படியே நம்பினாலும் அத நேரடியா என்கிட்ட கேட்க முடியாது. இனி நான் நினைக்கிறது தான் இந்த வீட்ல இருக்கிறவங்க பேசணும். அப்படி பேச வைக்கதான் இப்படி ஒரு டிராமாவை பண்ண. எப்படி என்னுடைய ட்ரீட்மெண்ட்? ஏய் சூப்பர் அமுதா. மெதுவா மெதுவா மாமா. இவ்வளவு பண்ணியும் நீ பண்ண ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை அமுதா. புரியலையா? எந்த விஷயத்த சொல்றீங்க மாமா? கோயிலுக்கு நீதான் என்ன வர சொன்ன, சரவணன் கிட்ட சண்டையும் போட சொன்ன. அது தெரிஞ்சா வீட்ல பிரச்சனை வரும்னு சொன்ன. நீ சொன்ன மாதிரி சண்டையும் நடந்துச்சு. ஆனா எதுக்கு நீ சரவணன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்ட? அதுக்கு சரவணனை கோயிலுக்கே வர சொல்லாம இருந்திருக்கலாம்ல. இப்படிதான் யோசிப்பீங்களா மாமா? புனிதாவால தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுன்னு இருக்கக்கூடாது, என்னாலதான் நடந்ததுன்னு இருக்கணும். அவங்க சரியா பண்றத நம்ம தப்பா ஆக்கணும். திரும்ப நம்ம பண்ண தப்ப சரியா ஆக்கிறதுக்காக தான் நான் சரவண மாமா வீட்டுக்கு போனேன். இப்போ புனிதா தெய்வானிய பார்த்து அவங்க வீட்டுல பேசினது எதுவுமே அவங்க மனசுல நிக்கவே நிக்காது. நான் போனதும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதும் அது மட்டும்தான் அவங்க மனசுல நிக்கும். இதுக்காக தான் நான் அங்க போனேன். போதுமா? அது போகட்டும். அவங்க ஃபங்க்ஷன் வர்றதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்களா? தெய்வான் அக்கா பிடிவாதமா வரமாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க பிடிவாதத்தை மாத்தி இந்த ஃபங்க்ஷனை இதை வச்சுதான் நடத்தி காட்டணும். குடு. ஏய் அமுதா, இது தூக்க மாத்திரை. இதை வச்சு நீ என்ன பண்ண போற? இந்த மாத்திரையை நான் சாப்பிட்டு ஒரு நாடகம் போட போறேன். ஏய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்காக நீ எதுக்கு தூக்க மாத்திரை சாப்பிடணும்? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது வேணாம் அமுதா. இந்த பிளான்லாம் வேணாம். நீ வேற ஏதாவது யோசி.